Hey fam, welcome back to Rabbit. என்னடா வாய்ஸே டல்லாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை ஃபேம். நேற்று நம்ம R15 V4 வந்து ரிவ்யூக்காக எடுத்துகிட்டு வந்திருந்தோம். எடுத்துகிட்டு வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ப்ரோ கிட்டே இப்படி சொல்லி சமாளிச்சிட்டோம். இப்போ வந்து அந்த வண்டியை ரெடி பண்ண எடுத்துகிட்டு போகணும். அந்த வீடியோ தான் இது. எப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சு, எதனால் ஆக்சிடெண்ட் ஆச்சு எல்லாமே நான் போக போக சொல்கிறேன். அப்படியே ஆக்சிடெண்ட் ஆன கிளிப்பும் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் எங்கே போனாலும் எப்படி பண்ணாலும் கொஞ்சம் ஸ்லோவாக போங்க. ரேஷ் டிரைவ் தேவையில்லை. நானே வந்து ரொம்ப ரேஷ் டிரைவ் பண்ணுற ஆள் தான். இருந்தாலும் ஒரு லிசன் நம்ம லைஃப்பில் வந்து பண்ணுறோம்ல, அதை பார்த்து தான் நம்மளே வந்து கற்றுக்குறோம். ஏன்ல என்னோடய லைஃப்பில் இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு மனசு கேட்குறேங்க. வண்டி காமிக்கிறேன் பாருங்கள். இதோங்க பைக்கு. நேற்று நம்ம ரிவ்யூக்காக எடுத்துகிட்டு வந்தோம். ரிவ்யூ வந்து டாப் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். எடுத்துகிட்டு வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாரி ஒன்று வந்து சடனாக ஹைவேஸில் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. லாரி பிரேக் டவுன் ஆனவொடனே பின்னாடி போயிருந்த எல்லா வண்டியுமே சடனாக பிரேக் பண்ணவே நம்ம வந்த ஸ்பீடுக்கு நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல. வண்டி வந்து ஸ்லிப் ஆகி விழுந்து ஃபுல்லாக ஃபேரிங்குமே இந்த பக்கம் மொத்தமே அடி வாங்கியிருக்கோம். நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு ஓட்ட தெரிஞ்சதுனால நான் வந்து இந்த ஜிப்ஜாக் பண்ணுவாங்கள்ல, அது வந்து நல்லா ரைடர் ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அந்த ஜிப்ஜாக் பண்ணி வண்டி கீழே வீழ போகிற வண்டியை வந்து நான் தூக்கிட்டேன். மேலே தூக்கி கரெக்டாக ஒரு கேப்பில் உள்ளே போகலான்னு சொல்லிட்டு போனேன். அந்த கேப்பில் உள்ளே போகும்போது அந்த லாரி பிரேக் டவுன் ஆச்சு பார்த்தீங்களா. அப்படியே எல்லா வண்டியும் ஸ்டாப் ஆனவொடனே ஒரு பல்சர் எனக்கு முன்னாடி ஒரு 150 பல்சர் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. அந்த பல்சர் பைக்காரங்க வந்து அப்படியே பிரேக் அடிச்சிட்டாங்க. கரெக்டாக வந்து அவரோட சைலன்சர் வந்து இந்த ஷீல்டில் மாட்டிக்கிச்சிங்க. பாருங்கள், ஷீல்டு ஒஞ்சி போயிருக்கு. இந்த ஒரு ஷீல்டு வந்து அப்படியே டேமேஜ் ஆகிடுச்சு. சைடு ஃபேரிங்கில் இந்த ஒரு ஷீல்டு தான் பெரிய ஷீல்டு, இதுவே வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. கரெக்டாக இண்டிகேட்டர் இங்கே வரும், இண்டிகேட்டரில் மாட்டி கரெக்டாக அப்படியே டேமேஜ் ஆகிடுச்சு போல. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணேன், இல்லைனா வண்டி ஃபுல்லாகவே கொலாப்ஸ் ஆகிருக்கும். ஃபுல்லாக வந்து இந்த பக்கம் சைடு ஃபேரிங் மொத்தம் டேமேஜ் ஆகிருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரோ, சாரி ப்ரோ. வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப 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 சாரி ப்ரோ. ஒரு டைம் இல்லை, 2 டைம் இல்லை, பல டைம் சாரி சொன்னால் கூட ஒன்றால் எப்படி சொல்கிறது, உங்களை வந்து இது பண்ண முடியாது. பைக்குக்கு சாண்டான்லாம் பேர் வச்சு ரொம்ப செல்லமாக பார்த்துட்டு இருக்காரு. நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். நானே இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. சரி வாங்க, நம்ம ஷோரூமுக்கு போயிட்டு அந்த பீஸ் வாங்கி ரெடி பண்ணுவோம். நேராக போக மோட்டோ விலாகில் கண்டினியூ பண்ணுறேன். எப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு வீடியோ கிளிப் போடுறேன், பார்த்து போங்க. நீங்களும் பார்த்து சேஃபாக ரைட் பண்ணுங்கள். ஓகேங்க, பாய். அந்த ஷீல்டு எங்க டேய்? ஷீல்டு அடிபட்டுக்கிறான். அடிவனி எப்படியா
போனா அமைதியா போனா என் வண்டி என்ன ஆச்சு? யாரு பிரேக் வச்சுட்ட? நான் தப்பு இரு, நான் தப்புன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் பேசாத. பிரேக் பிடிச்சது அவரு, நான் அங்க வந்து ஓட்டுல வருவேன். எனக்கு ஓட்டுல தெரியாது, நான் ஓட்டுல வரல, பேப்பர் ஓட்டுல தெரியாது எனக்கு. டிராபிக் ஜாம் ஆகுது, டிராபிக் ஜாம் வந்தா பிரேக் கட்டா பிடிக்கணும். ஒன்னு நிறுத்த எதுக்கு முட்டினா? பிரேக் பிடிச்சா நீ முட்ட மாட்டியா? பிரேக் பிடிச்சா முன்னாடி மயிரா அடல்ல ஓட நான் மயிர் நின்றா நோ என்ன நீ மயிர்றானே அவன் நோ சும்மா தேவலாம மேல கை வைக்கிற வச்சிருக்காங்க, மேல கை வைக்கிற வச்சிருக்காங்க. மயிர் ஓட்டற உன மயிர் கட்டான் சொல்லாத, கட்டான் எது ஆயிரம் தான் பண்ணிருப்பா, எது ஆகல ஆயிரம் தான் பண்ணிருப்பா. எது கத்துறா நீ? நான் இது சொல்ல பண்றேன், போலீஸா பண்றாரு இல்ல ஏதோ ஆகலையா, அதனால 1000 ரூபாய் பண்ணிருக்கேன். பின்னாடி கட்சி மடி விட்டு அடிப்பாவன அங்க வந்துக்கிறானே பின்னாடி கொஞ்சம் சொல்லிக்கிறான். வண்டி மேல வேண்டாம், இது யாரா ஓரமா சொல்றது? நான் யாரு நான் போன் பண்ணிக்கிறேன்? சரி யாருக்கு போன் பண்ணிக்கிறேன்? இரு இப்ப நான் யாரை கூப்பிட்டேன்? இங்க பாருண்ணா, யார் பேசுறது? குடி போன் கூட நான் இந்த ஊர் மாப்பிள்ள தான். நான் நீ இந்த ஊர் மாப்பிள்ள யாரு போனா சொல்லுவாங்க, நேற்று ஆளை கூப்பிட்டு இருப்பீங்க. நான் கூப்பிட்டுமா ஆளா தேவையில்ல ஆளை கூப்பிட்டு பிரச்சனை எல்லாம் பண்ணிருக்காங்க. நீ என்ன ஒரு பதில் சொல்லுது, ஒரு பதில் சொல்லுது. என் வண்டி உட்காந்து பாத்துக்கிறேன் பின்னாடி வர அவனை போட்டு மண்ணு மேலே விட்டுறா. அங்க இருந்து சொல்லிட்டு போவானுங்க எல்லாம். எனக்கு வந்து தெரியும், நான் கரெக்டாதான் வந்தேன். நீ வச்சுதான் பிரேக் தப்பா. அதான் கேட்டா அப்ப திருமணத்துல எப்படி திரும்பி இருப்பாப்பா? ஒரு காலையில திரும்பி இருப்பா. சரி நான் முட்டினா ஒரு மாதிரி தப்பு இல்லைன்டா, என் மேலதான் தப்பா? ஏதோ விபத்துன்றது எல்லாம் தவிர அவர் ஆசைப்பட்டு நடக்கிறாரா, நான் ஆசைப்பட்டு நடக்கிறான், எல்லாம் தெரியாம இருக்குதானா? அச்சல்ல விந்ததில்ல நின்னு என்னாச்சுன்னு பாத்தியா? அதுதான் எங்க நிக்க முடியும், ஃபுல்லா டிராஃபிக் நிக்காம ஓட்டுறேன் நீ. நான் ஓடினா நீ இந்த டைம்ல நீ பேசிட்டு இருப்பியா? புரியாத மாதிரி பேசிட்டு நீ பாட்டினா இருக்கா? 4000 ரூபாய் ஷீல்டு காய், இது 150 ரூபாய் கொடை காய், கொடையை குடிக்கிறான். மனசாட்சிக்கு தானே அவனுக்கு தப்பு தப்பு. நான் விபத்து நீ ஆசைப்பட்டு நடக்கிறது, நான் ஆசைப்பட்டு நடக்கிறது கிடையாது. நான் வந்து பணம் வச்சு செலவு பண்ணி அதுல முட்டி அதை வந்து செலவு பண்ண ஆசை கிடையாதுண்ணா. டிராபிக்ல எப்படி நான் வேகமா வர முடியும்? அவன் தான் சொல்றான், நீ கேட்டுக்கிறியானா? சரி இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? ஒன்னும் கிடையாதுண்ணா, வண்டி எடுத்துட்டு வந்தா டிராபிக்ல இஞ்சி இச்சிச்சு, அது தேவையில்லாம ஆர்குமெண்ட் பண்ணிக்கிறாங்க இவங்க தான். நான் வண்டி வந்து நிறுத்தின வண்டி என் வண்டி டேர் நான் போனேன் சைலண்டா போனேன். சரி என்ன வேணாம் வண்டி என்ன போனேன். ஹலோ ஒன்னுடா பைக் வந்து ஆக்ஷன் ஆயிடுச்சு, அது பேசுங்க. என்ன வேணா விடு, விடுறேன் நான் பாத்துக்கிறேன் விடுறேன். இல்ல அதெல்லாம் யாரும் தேவையில்ல, நான் பாத்துக்கிறேன். யாரு? சரி நான் பாத்துக்கிறேன்.
சந்தோஷ் இங்க ரைஸ் மில்லானா? ஹலோ, இது எங்க மோகன் வீட்டாண்டா. இங்கதான்டா அட்டி மோகன். அட்டி மோகன்டா. வண்டி இது சந்தோஷத்து வண்டி எடுத்துன்னு போயிட்டான். ஒரு பல்சர்ல விட்டேன். அது ஷீல்டு வந்துச்சு, சைல்டு ஷீல்டு. இந்த ஃபோன் பண்ணுறேன் நான் சொன்னேன் அவன்கிட்ட. என் மேலே இருக்க நம்பிக்கையில் அவன் நம்பவே இல்லை. நான் யூடியூப் சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்காக ப்ராங்க் பண்ணுறேன்னு நினச்சிட்டு நம்பவே மாட்டேன்னா. அதுக்கப்புறமா நேரில் வர சொன்னேன். நேரில் வந்து அவனோட ரியாக்ஷன் நீங்களே பாருங்கள். ப்ரோ உண்மையாக சொல்கிறேன், பைக்கில் விட்டேன்டா. லூசு குதி நிற்கிட்டான்டா. இந்த ஷீல்டு இது ஆயிடுச்சு. கீழே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கேஸ்ல எடுத்துன்னு போன மாதிரி டக்குன்னு நிறுத்திட்டான்டா அவன். திட்டாடா, திட்டிடு. ரெடி பண்ணி கொடுத்துறோம்டா. எப்படாச்சு இங்கே நம்ம ஊர் ரோட்லேருந்து அங்கே இதுவான இப்போ சொல்ல டிராஃபிக் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த டிராஃபிக்கில் உள்ள ஒரு சந்தில் போய் நம்ம டக்குன்னு பிரேக் வச்சிட்டான் பல்சர் வேற ஒருத்தன். அவனால் போக முடியலன்னு சொல்லிட்டு. மச்சான் மௌனத்தில் நிறைய அர்த்தம் இருக்குறா. இதாக இருந்தாலும் வாய் தண்ணி பேசிடுறான். இந்த ஒரு ஷீல்டு டேமேஜ் ஆகிட்டு. அது பார்த்துக்கலாம் ப்ரோ. இது மனசு கஷ்டப்படும்ல, அதுக்கு சொல்கிறேன். நான் கரெக்டாக போனேன். அந்த லூசுக்கு மாதிரி பிரேக் வச்சுட்டு இவ்வளோ நேரம் ஆர்கியூமெண்ட் பண்ணியிருந்தான். சைலன்சரில் கரெக்டாக அந்த மாதிரி சைலன்சர் இதுதான், சைலன்சரில் மாட்டிக்கிச்சுறான். நான் பார்த்துட்டேன் மச்சான், எல்லாமே ஃபிட்டிங் தான். இந்த ஒரு பீஸ் மட்டும்தான் இது ஆகிட்டு வந்துட்டு இருக்குது. கீழே போட்டுருக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கேஃப்ல போனேன் பேர். வண்டி கீழே சாஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கேஃப்ல எம்மகால ஸ்பேர் ரெடி வச்சுன்னு இருப்பாங்க. நாளைக்கு ஒரு நாளில் மாற்றிடலாம். இவ்வளோ நேரம் ஆர்கியூமெண்ட் எங்களை கூட. அவள்தான் கீழே போடு, வண்டி கீழே ஸ்லிப் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கரெக்டான கேப்ல விட்டேன். கீழே வீழ வேண்டியது, கீழே வீழக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கேப்ல விட்டேன். அந்த கேப்ல விட்டதுனால அது மாதிரி சைலன்சர் இல்லை, சைடில் சைலன்சர் வந்து மாட்டிச்சு. கரெக்டாக அந்த சைலன்சர் மாட்டிச்சு. அவன் பிரேக் அடிக்கலாம் நான் போயிட்டு இருப்பான். அவன் பிரேக் வச்சிட்டான் டிராஃபிக்ல. லாரிக்காரன் வந்து பிரேக் டவுன் ஆகி கரெக்டாக நின்ட்டான் அந்த டைம்ல. ஒரு அரை மணி நேரம் நானு நேதாஜி இவன் இல்லை குண்டு மணியில் அவன் 3 பேரும் போனோம். அது மாத்திக்கலாம் ப்ரோ, அதெல்லாம் இது இல்லை. நம்ம பண்ணது நம்ம தானே சரி பண்ணி கொடுத்தாகணும். நாளைக்கு ஒரு நாள் இருந்தா ரெடி பண்ணிடலாம். ஒரே ஒரு நாள் மட்டும். எமகா தான் என் வண்டி கூட யூஸ் பண்ணி ப்ரோ ஒரு நாள் இல்லைன்னா. கீழே வீழ மச்சா, கீழே வீழணும், கீழே வீழ வேண்டியது, கீழே வீழ கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கேப்ல விட்டு தான் தேவை. ஃபோன் சார்ஜ் ஏறிங்கன்னா கேட்கலாம். இந்த ஸ்பேர் எவ்வளோ இருக்குங்க? யாரு ஸ்பேர் கடையில்? எந்த கடையில்? காஞ்சிபுரத்தில் மீனாட்சி. அங்கெல்லாம் கம்மி தான், ஈஸியாக வாங்கிக்கலாம். காலைல சொன்னேன் என்ன ப்ரோ, வண்டி வாங்கமாட்டா, வண்டி விட்டு போறேண்ணா. விஷயத்த சொல்றாடே கூடியா சும்மா. டேய் அட மூஞ்சில என் பூல வைக்க நான் சொல்லலாம்னா என் பூல வைக்க. டேய் அவன் வண்டி கொஞ்சம் இது கீழே வண்டி கொஞ்சம் குத்தணும். டேய் நீ வச்சிருப்பா. நான் சத்தியமா இந்த மாதிரி மச்சான் அவங்க கிட்ட சொன்னேன். நான் சந்தோஷ் நம்பல்றா பிராங்க் பண்றேன்னு நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். உள்ள அவன் சும்மா கலாச்சினுக்கிறான். அதுதான் அவன்கிட்ட கூட நான் சொன்னேன், இவன் நம்பலடா பிராங்க் பண்றேன்னு நினைச்சுக்கிறான்டா அப்படின்ட்டு.
போயிட்டு இருப்பான்டா உள்ள கீழே வீழ கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டு வா. ரேசர் தான் நம்பி டேய் கீழே வீழ கூடாது, கீழே வீழ்ந்துருப்பான்டா, கீழே வீழ கூடாதுன்னு சொல்லிட்டு மிஸ் பின்னாடி தானே வந்தீங்க 2 பேரும். பாத்தீங்களா எப்படி எந்த இது ஆச்சு? 2 பேரும் பின்னாடி தானே வந்தீங்க. பொறுமா போனா குயில கிலோ முறிக்கிறோம். நான் தான் முருகல நீங்க முருகன்றனால நான் முருகல, எல்லாம் சைலண்டா வந்திருப்பேன் நானு. ஃபர்ஸ்ட் நீ யாருனா, ரெண்டாவது இவன் யாருனா, மூணாவது தான் பொறுமையா வந்தேன் நானு. போட்டு ஏதோன்னு சொல்லி அவன் மனசு தேய்ச்சி விடுறான். வீட்டுக்கு போட்டான்ப்பா என்னன்னு சொல்லி அனுப்பிச்சு ப்ரோ நீ வேற ஏன் ப்ரோ வீட்டுக்கு போட்டு என்ன ஆயுதுங்க என்ன பண்றது? வா ப்ரோ ஒரு ஹக் பண்ணிக்கோ. சரி ஃபீல் பண்ணாத. வீடியோல பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு யார் மேலே மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நான் வீடியோ கிளிப் இதுக்கு முன்னாடி ஆட் பண்ணல, அதில் பார்த்துருப்பீங்க. என்னை பொறுத்தவரைக்கும் எப்படி தெரியுமாங்க, கரெக்டாக நான் ரிவ்யூக்கு அப்போ தான் பைக் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனேன். பைக்கை ரிவ்யூ எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ரிவ்யூ ஜென்ரல் ரிவ்யூ டாப் என்ன நம்ம சேனலில் அப்படின்னு போட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, அது மாதிரி ஜென்ரல் ரிவ்யூ டாப் என்ன சொல்லிட்டு வண்டி வாங்கிட்டு போனேன். நான் மச்சான் கிட்ட கேமரா ஆங்கிள் எல்லாமே செட் பண்ணிட்டு நான் போனேன். அப்போ தான் நான் என்எஸ் எம்பி மாடல் போய் ட்ராக் ரேஸ் போட்டுட்டு போய் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனேன். வேகமாக தான் போனேன் எல்லாமே. நான் வந்து தப்பு சொல்லலை, நானும் வந்து கொஞ்சம் ரேஸ் ரைவ் தான் பண்ணேன். நான் எப்பவுமே ரேஸ் ரைவ் தான் பண்ணுவேன். அது இந்த டைம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டு இருந்தோம். எம்டிஓ என்எஸ் பின்னாடி வந்துட்டு இருந்துட்டு நான் ஃபஸ்ட்டு முன்னாடி போயிட்டு இருந்தேன். வேகமாக போயிட்டு இருக்கும்போது போயிட்டு இருந்த லாரி சடனாக பிரேக் டவுன் ஆயிடுச்சுங்க. என்ன பண்ணுறது தெரியல, சடனாக பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அப்படியே ஹைவேஸ் போயிட்டு அது வந்து புஜி கட்டிருந்தாலும் சைடில் வந்து சர்வீஸ் ரோடு மாதிரி போட்டுருவாங்க. அந்த சர்வீஸ் ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது அப்படியே சடனாக பிரேக் டவுன் ஆகி அப்படியே வண்டி நின்றுச்சுன்னு பின்னாடி போயிட்டு இருந்த வண்டி அப்படியே நின்றுட்டாங்க. நாங்கள் போன வேலைக்கு எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் பிரேக் வச்சுன்னா வண்டி ஸ்கிட் ஆகிட்டு ஒன் சைடு இப்படி சாயிற மாதிரி போயிடுச்சு வண்டி. கீழே வண்டி வீடுனா ஃபுல்லாக காடி போட்டுருவோம். எனக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ஓட்ட தெரியுன்றதுனால நான் அப்படி இப்படி டிக்டாக் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி அந்த கேப்பில் பூர்லான்னு சொல்லிட்டு போனேங்க. கரெக்டாக முன்னாடி போகிற காருக்கார பிரேக் வச்சுட்டா கரெக்டாக இந்த பல்சரும் எனக்கு முன்னாடி போய் இந்த பல்சர் 150 வந்து பிரேக் வச்சுட்டு கரெக்டாக அந்த கேப்பில் பூர்னா 150 பிரேக் வச்சோடனே அந்த சைலன்சர் அந்த லேடிஸ் ஹேண்டில் பார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லேடிஸ்க்கு பிடிக்கிறது ஒரு மிஷின் வைப்பாங்க. அதில் அவர் வந்து பை கொடை ஹெல்மெட்லாம் மாட்டிட்டு வந்துருக்காரு போல இருக்குது. அந்த ஹெல்மெட்டில் வந்து இந்த சைடு ஃபேரிங் வந்து மாட்டிக்கிச்சுங்க. அந்த சைடு ஃபேர் மாட்டிக்கின்னு அப்படியே வந்து வந்துச்சு. நானும் அவன் நின்று எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. நானும் அவரை பிடிச்சி திட்டேன், அவரும் என்னை பிடிச்சி திட்டி ஸ்டேஷனுக்கு போகிறேன், அது போகிறேன் இது போகிறேன்னு கிட்டத்தட்ட ஒரு ½ கிட்ட ஆர்கியூமெண்ட் சார். ½ கிட்ட இருந்து ஆர்கியூமெண்ட் பண்ணி அதுக்கப்புறமா நானும் கொஞ்சம் சால்வாக போய் அவரும் கொஞ்சம் சால்வாக போய் சரி ஏதோ விபத்து நம்ம நாடகம், நான் ஆசைப்பட்ட நாடகலை, அவர் ஆசைப்பட்ட நாடகலை, ஏதோ ஒன்று எப்படியோ ஒன்று நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் பேசி அனுப்பிச்சுட்டு நானும் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு வண்டி கொடுத்தோம் பாருங்க. எனக்கு இன்னமும் கஷ்டமாக இருக்குங்க. வண்டிக்கு செல்ல பேர்லாம் வச்சு சாண்டான்னு வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மச்சான் சாரி மச்சான், உனக்கு ஒரு டைம் இல்லை 2 டைம் இல்லை 1000 டைம் இல்லை 1,00,000 டைம் சாரி சொன்னால் கூட எனக்கு ஈடாகாது. நீ எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரியல மச்சான். ஆனால் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி ஆனது. வண்டி ரெடி பண்ணிடலாம், இருந்தாலும் ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும்ல, அதுக்காக சாரி மச்சான். ஓகேங்க, இப்போ வந்து அந்த ஃபேரிங்ஸ் எடுத்துன்னு போயிட்டு நம்ம ரெடி பண்ண போகிறோம். நிறைய ஷோரூமுக்கு எடுத்துன்னு போயிட்டு ஃபேரிங்ஸ் இருக்கான்னு கேட்டு பார்ப்போம். அப்படி ஃபேரிங்ஸ் அவைலபிள் இருக்குன்னா லோக்கல் ஷாப்பில் எதனா கேட்டு பார்ப்போம். கேட்டு பார்த்துட்டு ஃபேரிங்ஸ் அவைலபிள் இருக்குதுன்னா வாங்கி மாட்டிடுவாங்க. வாங்கி மாட்டிட்டு வண்டியை நம்ம சாண்டா வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிவிட்டு இவனோட ஜெனரல் இவன் டாப் எண்ட் வந்து நம்ம பிளான் பண்ண மாதிரியே நம்ம யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணி வைப்போம். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த அளவுக்கு நாங்கள் ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போய் இது மாதிரி எதனா ஆக்ஷன் பண்ணியிருக்கீங்களா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாரா இருந்து ஆக்ஷன் பண்ணி நீங்கள் வண்டி ஓனராக இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா வண்டி எடுத்து போய் மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எப்படி என்ன மாதிரி ஆச்சு, என்ன வண்டி அப்படின்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அது இல்லைனா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வண்டி எடுத்து போய் நீங்கள் ஆக்ஷன் பண்ணிங்கனாலும் கமெண்ட் செக்ஷனில் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து ரொம்ப கில்ட்டியாகவே இருக்குங்க இன்னும். அதனால தான் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எதனா நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதை பார்த்து தெரிஞ்சு ஓரளவுக்கு சரி இதெல்லாம் நடக்கிறது கொஞ்சம் ஹெல்ப் தான் அப்படின்ற மாதிரி என் மைண்டை வந்து கொஞ்சம் ஏற்றுக்கிறோம். அதனால தான் கமெண்ட் பண்ண சொல்கிறேன். ஓகேங்க, சேவ் பண்ண போய் கண்டினியூ பண்ணுறேங்க. பாய். ஒர்க் பண்ணி
காய்ஸ் எங்கேயே தேடி பார்த்து எங்கேயுமே ஸ்பேர் கிடைக்கல மச்சான். சாரி மச்சான். எமகா ஷோரூமுக்கும் லாஸ்ட்டில் வந்தாச்சு, ஷோரூம்லேயும் ஸ்பேர் கிடைக்கல. இது மாதிரி எம்டியோட நிலைமை எப்படி இருக்குது? டிபிஎஃப் பண்ணி வச்சுருக்காங்க, அதனால் டேமேஜ் அந்தளவுக்கு எதுவும் ஆகலை. ஃபுல்லாக சைடில் அடி வாங்கியிருக்கு. ஷோரூம்லேயும் வந்து ட்ரை பண்ணி பார்த்தா ஷோரூம்லேயும் கிடைக்காம போச்சு. எங்கே தான் இருக்குன்னு தெரியல. எவ்வளோ சேல்ஸில் பீக்கில் இருக்க வண்டி அதுக்கே ஷோரூம்லேயே இல்லை. கேட்டால் இது பிளாஸ்டிக் ஸ்பேரு, மேலே எங்கேருந்து எங்கன்னா கீ விஞ்சுலாம் ஒஞ்சிரும் அப்படின்ட்டு என்னென்ன சாக்கெல்லாம் சொல்கிறாங்கன்னே தெரியல. எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. சாரி மச்சான். சரி, ஷோரூமில் தான் கிடைக்கல, லோக்கல் ஸ்பேர்லையாச்சும் வாங்குவோன்னு சொல்லிட்டு போனால் அங்கே ஒரு சம்பவங்க. என்னன்னு பாருங்கள். சாப்பாட்டுக்கு போயிருக்காங்களா? ஓலி பண்ணி கடை மூட்டாங்களா? ஃபோன் நம்பர் என்ன இருக்குண்ணா? 6 மணிக்கு மேலேயா? ஹோலி பண்டிகை. ஐயோ, சுத்தி சுத்தி அட்டாக் பண்றாங்க நம்மள. வேற வழி இல்லைங்க, வண்டி எடுத்துட்டு போயிட்டு ப்ரோ கிட்ட கொடுத்துட்டு இங்க இருக்க பசங்களை யாருனா தான் வந்து ஆர்டர் போட சொல்லணும். காஞ்சிபுரத்தில் இருக்கிற எல்லா கடையிலையுமே கேட்டு பார்த்துட்டோம், எங்கேயுமே ஸ்பேர் இல்லை. ஸ்பேர் இருக்கிற கடை ஓப்பனில் இல்லை. சரி, லாஸ்ட்டில் காஞ்சிபுரத்தில் 2 ஷோரூம் இருக்குல்ல, ஒரு ஷோரூமில் கேட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். இன்னொரு ஷோரூம்லேயும் போய் கேட்டு ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு போனால் அங்கேயும் ஒரு சம்பவங்க. இருக்குமா தெரியலையே. நான் ஷோரூமோட இதுவே க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டில் போய் கேட்டு பார்ப்போம். ஆனந்த் மோட்டார்ஸ். நான் சர்வீஸ் பண்ணுறது இல்லையாண்ணா? சர்வீஸ் பண்ணுறது இல்லையா? ஃபேரிங் ஒன்று உடஞ்சிட்டு இருக்கு. V4 இந்த பீஸ்ண்ணா இப்போ ஸ்டாக் இல்லையாண்ணா? ஸ்டாக் இல்லை. ஆர்டர் போட்டால் வருமா? வரும் 10-15 நாள். ஐயோ ஐயோ, அவ்வளோ நாளா? 10-15 நாள் ஆகிடுமா? 10-15 நாள் ஆகிடுமா? அவ்வளோதாங்க. லாஸ்ட் இடத்துலையும் ட்ரை பண்ணி பார்த்தேன், லாஸ்ட் இடத்துலையுமே கிடைக்கல. டென்ஷன் ஆகுது. ஃபேரிங் பாருங்கள், நான் ஃபேரிங்லாம் மாற்றிட்டு அவரோட இன்ஸ்டாலாம் ஸ்டிக்கர் ஒட்டி வண்டி வந்து எந்த வித டிஃப்ரென்ஸும் இல்லாமல் அப்படியே எடுத்துன்னு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இந்த அளவுக்கு நம்மளை போட்டு சத்தாய்க்கிறாங்கன்ற மாதிரி பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது? ப்ரோக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொன்னாங்க, நாளைக்கு ஒரே நாள் போய்டுமா டைமு, நான் எப்படின்னா ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. வெறுப்பாகுதுங்க. நேராக இப்போ மகாலட்சுமிக்கு போயிட்டு அங்கே போயிட்டு ஸ்டார் 2 நாள் போராட்டத்துக்கு அப்புறமா 2 நாள் போராட்டத்துக்கு அப்புறமா எப்படியோ ஷீல்டை வாங்கிட்டு வந்துட்டோம். வண்டியில் ஃபிட் பண்ண போகிறோம். 2 hours later. கழட்டிட்டோம், புதுசை எடுத்துட்டோம், மாட்ட போகிறோம். இதோட குவாலிட்டி செக் பண்ணி பார்ப்போமா? பாருங்க, பேப்பர் மாதிரி, பேப்பரை விட ஒஸ்ட்டாக இருக்குது இதோட குவாலிட்டி. இது நல்லா கொஞ்சம் ஹெவியாக இருக்குங்க. எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்க, புதுசுக்கும் பழசுக்கும். பேப்பர் மாதிரி இருக்குது பாருங்க. இது இப்போ வாங்கிட்டு வந்தது அதே மாதிரி தான் இருக்கிறேன், தெரியுதா? வண்டியில் வர ஸ்பேரை விட நம்ம வாங்கி போகிற ஸ்பேரு ஹெவியாகவே இருக்குது நல்லா. சரி வாங்க மாட்டுவோம். பாருங்க, நம்மளோட சீஃப் மெக்கானிக் இவர் தான். மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் காய் இவர் தான். எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் மச்சான்? கிட்டத்தட்ட யமகா ஷோரூமில் ஒரு 2 வருஷம், பஜாஜில் 5 வருஷம், ராயல் என்ஃபீல்ட் ஷோரூமில் ஒரு 1.5 வருஷம், மொத்தத்தில் கிட்டத்தட்ட லோக்கல் ஷாப் அப்படி இப்படின்ட்டு ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள். ஆனால் ஆள் பார்த்தீங்களா, சும்மா பயங்கரமாக மாசாக ட்ரெண்டாக இருக்கிறவள.
அவ்வளோதாங்க, வாங்கிட்டு வந்துட்டோம், மாட்டிட்டோம். மச்சாங்கிட்ட வண்டி எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு ரிசல்ட்டை பார்ப்போம். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இன்னொன்று, நம்பர் பிளேட்டு லைட்டு வேறு போயிட்டு இருந்துச்சு. அவனே வச்சுட்டு இருந்தான் ஏற்கனவே. நம்ம அதையும் மாற்றி கொடுத்துருவோம் சொல்லிட்டு அப்படியே சேஞ்ச் பண்ணிடுறோம் நம்ம காசில். அதெல்லாம் மச்சான் வண்டி எப்படி சொல்கிறது, வண்டி இதுமாரி ஆகி இது மனசு கஷ்டமாக இருக்கும்ல, கொஞ்சம் மனசு திருப்தி ஆகிற மாதிரி எதனா ஒன்று எக்ஸ்ட்ரா மாற்றி கொடுப்போமே. என்ன சொல்கிறேன்? ஆனால் இந்த டைல் டெடி கட்டினோடனே வண்டியோட லுக்கே அப்புறம் வெறித்தனமாகுதுடா அப்பா. செம பூரா டைல் டெடி கட்டினோடனே அப்படியே ஷார்ப் எட்ஜஸோட பயங்கரமாக இருக்குல்ல இந்த லுக்கு. ஆனால் இப்படி ஓட்ட மாட்டான் அவன். செம்மையாக இருக்குங்க இந்த லுக்கு. இந்த மெட்காடியும் தூக்கிட்டோன்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும். செம லுக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த லுக்கு. பிங்க்கில் தானே இருக்குது அந்த இது, ஆரஞ்சில் இருக்க மாதிரி. அது ஒரு 2 நாள் விட்டினாவே நல்லா வண்டியை ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ தாங்க மனசே ஓரளவுக்கு திருப்தியாக இருக்குது. அதே வண்டியில் இருந்த மாதிரி இன்ஸ்டா ஐடியும் அடிச்சாச்சு, ஷீல்டும் மாட்டியாச்சு, இண்டிகேட்டரும் மாட்டியாச்சு, உள்ளே வர ஃபேரிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியாச்சு. அந்த பின்னாடி நம்பர் பிளேட்டு லைட் வந்துச்சு, அதையும் ரெடி பண்ணியாச்சு. ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ தாங்க ஓரளவுக்கு மனசே திருப்தியான மாதிரி இருக்குது. நேராக மச்சாங்கிட்ட எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு அவன் என்ன ஃபீல் பண்ணுறான்ட்டு பார்க்கலாம். எங்கடா இருக்க? இருப்பா, அப்படி வண்டி ஓடுறேன், உன்னோட ரியாக்ஷன் பாங்க. ஸ்டிக்கர் அடிச்சுட்டு வந்துட்டேன். என்ன மச்சான்? உங்க மச்சான் இங்க வா. இது உங்க வேலை தான், பிரிக்கணுமா? பிரிவு. ஆமா சும்மா தடையுமே எல்லாமே முச்சு கொத்த பார்த்தியப்பா. தடையுமே தெரியாம முச்சு கொத்த பார்த்தியப்பா. வண்டி தடையுமே தெரியாத அளவு ஸ்டிக்கர்லாம் வச்சு முச்சு குத்துனா. பின்னாடி ஏன் மாத்திட்டேன். எவ்வளோ ஆச்சு? இது 200 ரூபா. விடு, அதை நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் நான் லூசு குதி. ஐயோ, வீடு அப்படிங்கிறதுனா அசிங்கமாக பேசுங்கிறான். இது வாங்குறாங்க. இதான் மச்சான் எனக்கு சர்ப்ரைஸு. ஸ்டிக்கரா மச்சான்? அதான் எனக்கு இப்போ இல்லை, வண்டி ஃபர்ஸ்ட் ஆச்சு பேரு. நாளைக்கு ரெடி பண்ணி தரேன்ட்டு உங்களை சொல்லிட்டு போனேன்ல, அப்போயே வந்து எந்த ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன், நான் எப்படி சொல்லி ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணேன். அவ்வளோதாங்க. எனக்கு திருப்தி ஆகிடுச்சு, அவனுக்கு திருப்தி ஆகிடுச்சு. அவனுக்கு வந்து இந்த சஸ்பென்ஸ் வந்து அந்த ஸ்டிக்கர் வச்சிருக்கான் பார்த்தீங்களா, அவனோட இன்ஸ்டாகிராம் ஐடி, அது வந்து அவனுக்கு ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்காமா. அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியை போய் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மச்சான். எல்லாருக்கும் பிடிக்கும் மச்சான், ஒன்றா எது மச்சான் பிடிக்காம இருக்கான். நான் தான் மச்சான் அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்ல தேவையில்ல. ஏதோ ஒரு செகண்ட் ஆயிடுச்சுடானா, எதிர்பாராது நடக்கிறது. நான் திரும்பிடு வீட்டில் இருக்குது அந்த பீஸ்லாம், இதை ஒட்ட முடியுமா கரெக்டாக? இந்த இண்டிகேட்டர் மாட்டிடுச்சு மச்சான். இந்த இண்டிகேட்டர் மாட்டிட்டு இப்படி மச்சிச்சு. சரி மச்சான், நான் அப்புறம் ஒரு ஹக் பண்ணிக்கலாம். அதுதான் என்னோட சப்ஸ்கிரைபருக்கு என்ன கருத்து வேணும் இப்போ சொல்றியா? வண்டியை ரெடி பண்ணி தரேன், அவன் ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, பாய் சொல்லிடு. ஓகே பாய். எங்கே போனாலும் சேஃபாக போங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்க. என்ன மாதிரி கிறுக்குத்தனமாக ஓட்டின்னு போய் நீங்கள் இது மாதிரி என்ன சம்பவம் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே பாய், லவ் ஸோ மச். இந்த வண்டியோட ரிவ்யூ அண்ட் டாப் அண்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறோம்.